நம்மையெல்லாம் ஒன்று கூட்டி அவனை வணங்குவதற்கும் அவனை பற்றிய பேச்சையும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பேச்சையும் கேட்பதற்கு வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். இன்றும் வாழும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக் கொள்ளலாம் என்று விளைகின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது பார்வையை விட்டும் மறைந்திருந்தாலும் கூட அவர்கள் என்றைக்கும் ஹயாத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களே சொன்னார்கள், அக்ஸிரு ஸலாத் அலைய யௌமல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை என்று என் மீது அதிகம் ஸலவாத்து கூறுங்கள், அது எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது. அருமை தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இப்போது நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீர்கள், நாங்கள் ஸலவாத்து கூறுகிறோம், அது உங்களுக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது. ஆனால் எங்களை விட்டும் தாங்கள் மறைந்ததற்கு பின்னாலே எவ்வாறு எடுத்துக்காட்டப்படும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அன் தஅகுல அஜ்சாதல் அம்பியா, நிச்சயமாக இறைவன் நபிமார்களின் புனித உடல்களை இந்த மண்ணுக்கு ஹராமாக்கி விட்டான் என்றார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலும் சொன்னார்கள், நபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸக், அல்லாஹ்வுடைய நபி என்றைக்கும் ஹயாத்துடன் இருப்பார்கள், இறைவனால் ரிஸ்க் வழங்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எனக்கு சலாம் சொன்னா அல்லது ஸலவாத்து சொன்னா மலக்குமார்கள் என்னிடம் எடுத்து காட்டப்படுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நஸாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மலக்குமார்களுடைய வேலையை இந்த மண்ணுலகை சுற்றி வருவதுதான் சய்யாஹீன் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்முடைய ஸலாத்தும் சலாமும் எடுத்து காட்டப்படுகிறது என்றால் அவர்கள் ஹயாத்துடன் இருக்கிறார்கள் என்பதைத்தானே இது அறிவிக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஒருவர் உயிரோடு இருந்தால் அவருடைய சொத்துக்கள் அவருடையது, அவர் இறந்து போய்விட்டால் அவர் விட்டு சென்ற சொத்துக்கள் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு பங்கு போடப்படும். இது நாம் அறிந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்ததற்கு பின்னாலே அவர்களுக்கென்று வாரிசு இல்லை, அவர்களுக்கு உண்டானது அவருடைய வாரிசுகளுக்கு பங்கு போடப்படாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். லா நூரஸ், நமக்கு வாரிசு என்பதெல்லாம் கிடையாது. வமா தரக்கனாஹு சதகா, எதை நாம் விட்டு செல்கிறோமோ அது மக்களுடைய பொது உடைமை சொத்து என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு சட்டமும் நமக்கு தெரியும், ஒருவர் உயிரோடு இருக்கின்ற போது அவருடைய துணைவியர் எவரையும் யாரும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. காரணம், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வல் முஹ்ஸனாத்து மினன் நிசா, கணவன் உள்ள பெண் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறார் என்று அல்லாஹ் சொன்னான். அதே நேரத்தில் கணவர் இறந்து போய்விடுகிறார், அந்த பெண்மணியும் அர்பஅத் அஷ்ஹுரின் வ அஷ்ரா, 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருக்கிறார்கள். இத்தா முடிந்ததற்கு பின்னாலே மார்க்கம் அனுமதித்த யாரையும் அந்த பெண்மணி திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த சட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியருக்கு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்ததற்கு பின்னாலே கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியர் எவரையும் யாரும் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று இறைவன் குர்ஆனிலேயே சட்டம் போட்டு விட்டான். அவன் சொன்னான் குர்ஆனிலே, வமா கானலுக்கும் அன் தூது ரசூலல்லாஹ், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதற்கு உங்களில் யாருக்கும் அனுமதி இல்லை. வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணை
துணைவியர் எவரையும் எக்காலமும் உங்களில் யாரும் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அவருடைய துணைவியர் எவரையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஆகவேதான் அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்கு வாரிசுகள் உரிமை கோர முடியாது என்று நாம் சட்டங்களிலே பார்க்கிறோம் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைவன் சொன்னான், இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நபி அவர்களே, உங்களை சாட்சியாளராக, நற்செய்தியாளராக, எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர்களாக நாம் அனுப்பி வைத்தோம் என்கிறான். இதுல மிக முக்கியமான ஒன்று ஷாஹிதன், சாட்சியாளர் என்பது. சாட்சி சொல்வதா இருந்தா நேரடியாக ஒன்றை பார்த்திருக்கணும், நிகழ்வு நடந்த இடத்துல அங்கே இருக்கணும், ஸ்பாட்ல இருந்திருக்கணும். அவர்தான் சாட்சி சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே நமக்கு சாட்சியாளராக வரப்போகிறார்கள். அது மட்டுமா, கியாமத் நாள் வரைக்கும் வரப்போகிற மக்கள் அனைவருக்குமே சாட்சியாளராக வரப்போகிறார்கள் என்றால் அவர்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லையானால் எப்படி சாட்சியாளராக வர முடியும்? நீதிமன்றத்துல ஒரு ஆளு சாட்சிக்காக போனாரு, நீதிபதி கேட்டாரு, ஏன்பா அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல நீ இருந்தியா அப்படின்னு கேட்டாரு. இந்த ஆள் சொன்னாரு, இல்லங்க அப்படின்னு. போயிட்டு வாழ்ந்துருவாரு நீதிபதி. அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் சாட்சி சொல்ல வர முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சாட்சியாளராக வருகிறார்கள் என்றால் அவர்கள் இன்றைக்கும் நம்முடன் இருக்கிறார்கள், நம்மை கவனிக்கிறார்கள், நம்முடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்லையானால் அவர்கள் சாட்சியாளராக மறுமையிலே வர முடியாதல்லவா? அதே போன்று இறைவன் இந்த வசனத்திலே தொடர்ந்து பேசுகிறான். ஏன் தெரியுமா? நபி அவர்களை நான் அனுப்பி வைத்தேன், லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி. நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது முதலாவது. அடுத்ததாக இறைவன் சொன்னான், வத்துஅஸ்ஸிரூஹு வத்துவக்கிரூஹு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும். மூன்றாவதாக இறைவன் சொன்னான், வத்துஸப்பிஹூஹு. அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும். இந்த வசனத்திலே இறைவன் மூன்றை சொல்லி காட்டுகிறான். ஒன்று ஈமான், இரண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது, மூன்றாவதாக இறைவனை வணங்குவது இபாதத். இங்கே ஈமானுக்கும் இபாதத்திற்கும் மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை இறைவன் சொன்னான் என்றால் என்ன பொருள்? நீங்கள் ஈமான் கொண்டு விட்டு வணக்கம் செய்ய போகிறீர்களா? அதற்கு முன்பாக என் ஹபீபை மதியுங்கள், அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அதற்கு பிறகு என்னை வணங்குங்கள் என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை முற்படுத்தி விட்டு அதற்கு அடுத்ததாகத்தான் சொன்னான், என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டும். சஹாபா பெருமக்கள் மதித்தார்கள், உயர்வு அடைந்தார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா அவங்க மதிச்சாங்க? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்கப்படுது, நீங்க முந்தியவங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தியவங்களா? அதாவது நீங்க பெரியவங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவர்களா? அக்பரு அன்த அமின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவங்களா, நீங்க பெரியவங்களா? இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் வயதிலே மூத்தவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கேட்கப்படுகின்ற கேள்வியும் வயசுலதான், நீங்க மூத்தவங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூத்தவங்களா, அதுதான் கேள்வியும் கூட. ஆனாலும் நான் தான் பெரியவங்கன்னு சொல்லி இருக்கலாம், என் வயசுல அவங்க தானே பெரியவங்க சொல்லலைங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல நான் தான் பெரியவர் என்று எப்படி சொல்வது? ஆகவே அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹுவ அக்பரு மின்னி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்னை விடவும் பெரியவர்கள். ஆனால் அவர்களுக்கு முன்னால நான் பிறந்துட்டேன். ஆனா உலித்து கபிலஹு என்றார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பெரியவர்கள் என்றால் அவர்கள் தான், ஆனால் முன்னால் நான் பிறந்தவன், அவங்களுக்கு முன்னால நான் பிறந்துட்டேன் என்று சொன்னாங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே நான் பெரியவர் என்று எப்படி சொல்வது? அப்படி சொல்வது கண்ணியமில்லையே என்று நினைக்கிறார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு விஷயத்தை சொல்றதுல 2 முறை இருந்தால் அதிலே எது சிறந்ததோ அதைத்தான் சொல்ல வேண்டும்.
நீங்க கூட பார்த்திருப்பீங்க, சில ஆபீஸ்கள்ல எழுதி வச்சிருப்பாங்க, உத்தரவின்றி உள்ளே வராதே. இன்னும் சில ஆபீஸ்கள்ல எழுதி வச்சிருப்பாங்க, அனுமதி பெற்று உள்ளே வா. ரெண்டு அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா உத்தரவின்றி உள்ளே வராதே என்பதிலே இல்லாத நாகரீகம் அனுமதி பெற்று உள்ளே வா என்பதில் இருக்கிறது. காரணம், முன்னதிலே வராதே என்கின்ற வார்த்தை, இரண்டாவதோ வா என்கின்ற வார்த்தை, அனுமதி பெற்று உள்ளே வா. இது ஒரு கண்ணியம், அர்த்தம் ஒண்ணுதான். அதே போலதான் ஒவ்வொன்னு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கலாம், உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேனாங்க என்றும் கேட்கலாம், அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கும் பொழுது என்னிடமிருந்து கர்வம் வெளிப்படுகிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேனாங்க அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கிறேங்க, என்னிடமிருந்து தன்னடக்கம் வெளிப்படுகிறது. அர்த்தம் ஒன்று. எது சிறந்ததோ அதை சொல்ல வேண்டும். ஒரு ஆளு இன்னொரு ஆள்கிட்ட சொன்னாரு, நான் உனக்கு உதவி செய்யறேன். அந்த ஆளு சந்தோஷப்பட்டாரு. அதுக்கு பிறகு இவரு சொல்றாரு, உன் ஹயாத்து உள்ள வரைக்கும் நான் உதவி செய்யறேன். அந்த ஆளு இன்னும் சந்தோஷப்பட்டாரு. இன்னொரு ஆளு சொன்னாரு அவரை பார்த்து, நான் உனக்கு உதவி செய்யறேன்ப்பா அப்படின்னு. சரி, சந்தோஷம்தான். அடுத்தடுத்து அவரு சொன்னாரு, நீ மூத்தா போற வரைக்கும் நான் உனக்கு உதவி செய்யறேன். அந்த ஆளுக்கு வந்துச்சே கோபம். என்ன, நான் மூத்தா போற வரைக்கும் உதவி செய்ய, உன் உதவியே எனக்கு வேணாம், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டாரு. காரணம், எப்படா நான் மூத்தா போன்னு நினைச்சிட்டு இருப்பியா நீ அப்படின்னு அவர் நினைச்சாரு. அர்த்தம் ஒண்ணுதானங்க. நீ மூத்தா போற வரைக்கும் நான் உதவி செய்யறேன், நீ ஹயாத்து உள்ள வரைக்கும் உதவி செய்யறேன், அர்த்தம் ஒண்ணுதானே. ஆனா ஹயாத்து உள்ள வரைக்கும் சொல்லும் பொழுது அவர் சந்தோஷப்படுறாரு, மூத்தா போற வரைக்கும் சொன்னா அதை அவர் வெறுக்கிறாரு. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் பெரியவன்று சொல்லி இருக்கலாம், ஆனா சொல்லதை தவிர்த்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் பெரியவங்க, அவங்களுக்கு முன்னால நான் பிறந்தவன் என்று தன்னடக்கத்தோடு சொன்னாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கும் ஹயாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு குர்ஆனுடைய வசனம் ஆதாரமாக இருக்கிறது. வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபி அவர்களே, உங்களை அகிலத்திற்கெல்லாம் அருள்கொடையாக அனுப்பி வைத்தோம். இன்னொரு விஷயம் தெரியுமா, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொன்னான்ல, இந்த ஆலமீன்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் தனக்கும் சொல்றான். ரப்பில் ஆலமீன்கிறான்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்றான். ஆலமீன்களுக்கெல்லாம் ரப்பு. இதே என்ன புரியுறோம்னு கேட்டா, எதற்கெல்லாம் ரப்பாக அல்லாஹ் இருக்கிறானோ அதற்கெல்லாம் ரஹ்மத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். காரணம், அங்கேயும் ஆலமீன் இங்கேயும் ஆலமீன். யாருக்கெல்லாம் ரப்பாக அல்லாஹ் இருக்கிறானோ அவர்களுக்கெல்லாம் ரஹ்மத்தாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் ஆலமீன் என்றால் அல்லாஹ் அல்லாத எல்லாவற்றையுமே எடுத்துக்கொள்ளும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வானம், பூமி எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளும். அந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று சொன்னதுனால சூரியனுக்கும் ரஹ்மத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, சந்திரனுக்கும் ரஹ்மத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, விண்மீன்களுக்கும் ரஹ்மத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, வானத்திற்கும் ரஹ்மத்தாக இருக்கிறாங்க, பூமிக்கும் ரஹ்மத்தாக இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் அல்லவா மக்கமா மதீனத்திலே. இங்க மக்கமா நகரத்திலே அவர்கள் உலகை விட்டும் மறைந்தது மதீனா நகரத்திலே என்பது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒண்ணுதான். சரி, மக்காவிலே பிறந்தாங்கல்ல, அதற்கு முன்பாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். காரணம் என்ன, அவர்கள் பிறப்பதற்கு முன்பே சூரியன் இருந்ததல்லவா, அந்த சூரியனுக்கும் அவங்கதான ரஹமத்து. சூரியன் இருந்தது, அதற்குண்டான ரஹமத்து இல்லை என்று நம்ம எப்படி சொல்றது? அப்ப இதற்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால, இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னால சந்திரன் இருந்தது. அப்படியானால் சந்திரனுக்கும் ரஹமத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்க வேண்டும் அல்லவா? இல்லாட்டி அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாயிருமாங்க. ஆலமீன்களுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்து அல்லாஹ் சொன்னது பொய்யாயிருமே. அதனால வானம் என்று எப்பொழுது இருந்ததோ, பூமி என்று எப்பொழுது இருந்ததோ அப்பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் இவற்றுக்கெல்லாம் ரஹமத் குர்ஆன் பேசுகிறது. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பும் இருந்தார்கள், இப்பொழுதும். இப்பொழுது நமக்கெல்லாம் ரப்பு யாருங்க?
அல்லாஹு தாலா தான். ஆலமீன்கிற வார்த்தைக்குள்ள நாமெல்லாம் உள்ளடங்குவோமா? அல்லாஹ் அல்லாத எல்லாவற்றையும் எடுக்கிற வார்த்தை ஆலமீன். நாமெல்லாம் அதுக்குள்ள இருக்கிறோமா? இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லிட்டான் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். அப்படியானால் நமக்கும் அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். நாம் இருக்கிறோம், அவர் ரஹமத்து ரஹமத்தாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இல்லை என்று சொன்னா எப்படிங்க புரிஞ்சு கொள்வது? அவங்க இருந்தா தானே ரஹமத்தா இருக்க முடியும். ஆகவே இன்றைக்கும் அவர்கள் ஹயாத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரஹமத்துங்கிறது எல்லாருக்கும் தான், முஃமின்களுக்கு மட்டுமல்ல, எல்லா இறை மறுப்பாளர்களுக்கும் கூட அவங்க ரஹமத்து தான். ஆனா என்ன, முஸ்லிம்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த ரஹமத்தை. இறை மறுப்பார்கள் பயன்படுத்தாம போயிட்டாங்க, அவ்வளவுதான். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, மழை பெய்யுது, உம்மா தன்னுடைய 2 மகள்களை கூப்பிட்டாங்க, அக்கா தங்கச்சி இங்க வாங்கன்னாங்க. மழை பெய்யுது, தண்ணி பிடிக்கணும், பாத்திரத்தை எடுத்து வெளிய வைங்கன்னாங்க. அக்காவும் பாத்திரத்தை வச்சாங்க, தங்கச்சியும் பாத்திரத்தை வச்சாங்க. அக்கா வச்ச பாத்திரத்துல தண்ணீர் நிரம்பி வழிந்தது மழை நின்றதுக்கு பின்னால. தங்கச்சி வச்ச பாத்திரத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. ஏன் தெரியுமா? அக்கா பாத்திரத்தை நிமித்தி வச்சாங்க. நிமித்தி வச்சதுனால பெய்த மழையெல்லாம் அந்த பாத்திரத்துக்குள்ளே விழுந்தது, பாத்திரம் நிரம்பி விட்டது. தங்கச்சி பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால ஒரு சொட்டு தண்ணி கூட அங்க கிடையாது. வீட்டுல தாய்மார்கள் எல்லாம் பாத்திரத்தை கழுவி காய வைப்பதற்கு கவுத்து தான் வைப்பாங்க. அந்த கவுத்து வச்ச பாத்திரத்தை அப்படியே எடுத்துட்டு போய் கவுத்து வச்சுட்டே வந்துட்டாங்க தங்கச்சி. மழை நான் அக்காவுக்கு தான் பெய்வேன் என்று சொன்னிச்சா? இல்ல இல்ல, எல்லாருக்கும் தானே பெய்தது. ஆனா அக்கா பயன்படுத்திக்கிட்டாங்க, தங்கச்சி பயன்படுத்தாம போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான். எல்லாவற்றுக்கும் ரஹமத்தாக இருக்கிறாங்க, எல்லோருக்கும் ரஹமத்தாக இருக்கிறாங்க. மூமின்கள் பயன்படுத்தி கொண்டாங்க, இறை மறுப்பாளர்கள் பயன்படுத்தாம போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கும் ரஹமத்தா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்வோம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலகட்டத்துல வருவாங்க. நாமத்தினால் நெருங்கும் போது இவ்வுலகிற்கு வருகையை தருவாங்க. வந்தும்போது நீதத்தை நிலைநாட்டுவாங்க. கடைசியில என் கபருக்கு அருகிலே வருவாங்க, என்னை கூப்பிடுவாங்க, அவர்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லயன் காம அலா கபரி ஃபகால யா முஹம்மத், என் கபருக்கு பக்கத்துல வந்து என்னை கூப்பிடுவாங்க. ல அஜப்துஹு, அவர்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்னது அபி யஅலாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னொரு ஹதீஸின் மூலம் கூட நாம் தெரிந்து கொள்ளலாம். ஹயாத்தி கைலுள்ளக்கும் மமாத்தி கைலுள்ளக்கும். அருமை தோழர்களே, நான் உங்க கூட இருப்பதும் உங்களுக்கு நல்லதுதான், உங்களை விட்டும் செல்வதும் நல்லதுதான். இப்படி சொன்ன உடனே அருமை தோழர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, நம் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பது நல்லதுதான், அதுல சந்தேகமே கிடையாது. நம்மை விட்டும் செல்வதும் கூட நமக்கு நல்லதுங்கிறாங்களே. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க. அருமை தோழர்களே, என்னுடைய மறைவுக்கு பிறகு உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய நடவடிக்கைகள் எனக்கு எடுத்து காட்டப்படும். அது நல்லதாக இருந்தால் இறைவனை புகழ்கிறேன், அது தீயதாக இருந்தால் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்றார்கள். பஸாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படியானால் இன்றைக்கு நாம் ஜும்மா தொழுகைக்காக ஒன்று கூடி இருக்கிறோம் என்றால் இந்த செயல் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்போதே எடுத்து காட்டப்படுகிறது. சந்தோஷம் அடைவார்கள். காரணம், இது நல்ல செயல் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கும் ஹயாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதை விடவும் ஆதாரம் வேறு ஏதாவது வேண்டுமா? ஒண்ணும் வேணாங்க. நம்ம கலிமா சொல்றோம்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அதானங்க கலிமா. இதுக்கு என்ன அர்த்தம்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நமக்கு தெரியும். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம எல்லாம் அர்த்தம் வைக்கிறோம். அப்படித்தானே நமக்கு மதரசாக்கள்ல உஸ்தாம் அவரை படிச்சு தந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தந்தாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி தந்தாங்களா? அல்லாஹ் ரசூலாக இருக்கிறார்கள், வாசமும் அப்படித்தான்.
ஏன்னா இருந்தார்கள் என்றால் எப்படி தெரியுமா இருக்கும்? கான முஹம்மதுன் ரசூல் அல்லாஹ், அப்படிதான் களிமா வந்திருக்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக தூதராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம. அப்படி இல்லையே வாசகம், முஹம்மது ரசூலுல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். அப்படிதான் இன்னைக்கும் அவங்க தான் ரசூலா இருக்கிறாங்க. அப்ப இருக்கிறான்னு சொல்லிவிட்டு இல்லைன்னு சொன்ன அப்படி இருக்கிறாங்கன்னு களிமாவுல சொல்லியாச்சு. இல்லைன்னு சொன்னா ஒண்ணுக்கு முரணாவில் ஆகுது. இருக்கிறாங்கன்னு சொல்லணும். களிமாவிலே இருக்கிறார்கள், களிமாக்கு வெளியிலே இல்லை. என்னங்க அது? இருக்கிறார்கள். அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையிலும் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க போய் தானங்க அவங்கள கூப்பிட்டு சலாம் சொல்றோம். அப்ப அவங்க இருக்கிறாங்க. நமக்கு களிமாவிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க என்பது தெரிகிறது, தொழுகையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரியுது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லுகிறோம் அல்லவா, அதுல 12 எழுத்துக்கள் உண்டுங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ்ல அதுலயும் 12 எழுத்துக்கள் தான். இன்னொரு ஒற்றுமை என்ன தெரியுமா? 2 வாசங்களிலும் புள்ளி உள்ள நுக்தா உள்ள எழுத்தே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுலயும் புள்ளி உள்ள எழுத்து இல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுலயும் புள்ளி உள்ள எழுத்து இல்ல. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த களிமாவை சொல்லி கொடுத்தாங்க நமக்கு. இந்த 2 வாசகத்துக்கு இடையில வாவு கூட இல்லைங்க. அரபு மொழியில 2 வார்த்தைகளை இணைப்பதாக இருந்தா அல்லது 2 சென்டென்ஸ இணைக்கிறதாக இருந்தா இடையில வாவு கொண்டு வருவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வ முஹம்மது அப்படிதான் சொல்லணும். ஆனா வாசகம் 2 இருக்கிறது, இணைக்கிற வார்த்தை வாவு இல்ல அப்படின்னா என்னங்க அர்த்தம்? வாசகங்கள் 2ஆக இருந்தாலும் தரத்திலே அவை 2ம் ஒன்றாகவே இருக்கிறது என்று காட்டுவதற்குத்தான் அந்த இணைப்பு சொல்லு கூட கிடையாது. இந்த நேரத்துலதான் நான் கேட்கிறது, அல்லாஹ்வுடைய இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்கல்ல, அவங்க அல்லாஹ்வை பார்த்து கேட்பாங்களா? இறைவனை, உன்னுடைய களிமாவை சொல்லும் போது 12 எழுத்துக்கள், உனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய களிமா சொல்லும் பொழுதும் 12 எழுத்துக்கள். ஏன்னா உன்னுடைய இடத்துல கொண்டு போய் வச்சுட்டீங்க. உனக்கும் 12 எழுத்து, அவங்களுக்கும் 12 எழுத்து, உன் இடத்துல வச்சுட்டீங்க என்று அல்லாஹ் பார்த்து கேட்கவர்கள் தயாரா? நான் கேட்கிறேன், கேட்க மாட்டாங்க. இதுல எல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க புகழ்றீங்கல்ல, அதுலதான் கேட்போம். சரி, புகழ்றது கேட்பீங்களா? அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுதும் ரவுஃபுன் ரஹீம்ங்கிறான் குர்ஆன்ல. நான் ரவுஃபாக இருக்கிறேன், இரக்கம் உள்ளவன், ரஹீமுன் அன்பாளன். இதே இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் சொன்னான், ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுன் ரஹீமுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ரவுஃபாக ரஹீமா இருக்கிறாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல தான் சொல்றான். நானும் ரவுஃப் ரஹீம், எனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ரவுஃபுன் ரஹீம். இப்ப இவங்க அல்லாஹ் பார்த்து கேட்பாங்களா? இறைவனே, என்ன புகழிலே உன் இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நீ வைத்து விட்டாய், நீதானே ரவுஃப் என்றாய், உனக்குத்தானே அது, நீதானே ரஹீம் என்றாய், அது உனக்குத்தானே, உன் இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொண்டு போய் வைத்து விட்டாயே, அவர்களுக்கும் ரவுஃப் என்று சொல்லி அவர்களுக்கும் ரஹீம் என்று சொல்லி என்று கேட்பார்களா இவர்கள் அல்லாஹ்வை பார்த்து? நான் கேட்கிறேன், கேட்பீங்களா? இல்ல. அப்ப அல்லாஹ்வுக்கு ரவுஃப் ரஹீம்ங்கிறது ஒரு அர்த்தம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரவுஃபுன் ரஹீம்ங்கிறது இன்னொரு அர்த்தங்க. புரிய வேண்டிய முறைப்படி புரிந்து விட்டால் என்ன சிக்கல் இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்த உடனே அல்லாஹ்வுடைய இடத்தை கொண்டு வச்சு விட்டீங்க, அல்லாஹ்வுடைய இடத்தை கொண்டு வச்சு விட்டீங்க, ஏங்க இப்படி சொல்றீங்க? அப்ப இதே கேள்வி அல்லாஹ்வை பார்த்து திரும்புமே, அல்லாஹ்வை பார்த்து கேட்கக்கூடிய சூழ்நிலை எல்லாவா வரும்? அந்த அல்லாஹ் தானே சொன்னா நானும் ரவுஃப் ரஹீம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரவுஃப் ரஹீம். அப்ப நம்ம அங்க பிரித்து அறிகிறோம் அல்லவா? அந்த மாதிரி தாங்க அல்லாஹ் குர்ஆனில தன்னை பற்றி சொல்லும் பொழுது அல் மலிக்குல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமின் அப்படிங்கிறான். நான் மலிக்காக இருக்கிறேன், குத்தூஸாக இருக்கிறேன், சலாமாக இருக்கிறேன், மூமினாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான்ல. இன்னைக்கு சவுதியில இருக்கக்கூடிய மன்னருக்கு அரபி மொழியில என்ன? அல் மலிக்கு தானே. அதனால அந்த சவுதி மன்னரும் அல்லாவும் ஒண்ணுன்னு அர்த்தமா? இன்னைக்கு அரபிய மக்கள் எல்லாம் இப்போதைய மன்னரும் சரி, இதுக்கு முன்னாள் மன்னர் அல் மலிக் என்னதான் சொல்லுவாங்க. சவுதி மன்னர் அல் மலிக்னு சொல்லும் போது வேறங்க,
அல்லாஹ் தன்னை பத்தி அல் மலிக்குன்னு சொன்னால குர்ஆன்ல, அது வேற ஒண்ணு வேணாம். இப்ப நம்ம எல்லாம் மூமின் தானே, ஆமா சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் தன்னை பத்தியும் மூமின்கிறான்ல, அஸ்ஸலாமுல் முஃமினுல், நான் மூமினாக இருக்கிறேன். அதனால் நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய இடத்துல வந்துட்டோமா? இல்ல, நாம மூமின்கிறது வேற, அல்லாஹ் தன்னை பத்தி மூமின் சொன்னது வேற. புரியுறோம்ல, இப்படி புரியுற மாதிரி புரிய வேண்டியதானுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தால் அவர்களுக்கு தகுந்தவாறு, அதனால அல்லாஹ்வுடைய இடத்திலே கொண்டு போய் வைக்கிறோம் என்று தேவையிட்டு சொல்ல தேவையில்லை. அப்படி பார்த்தா இப்பொழுது நான் ஓதி காட்டிய வசனங்களை எல்லாம் எப்படி நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் நான் கேட்கிறேன். அதையெல்லாம் விட்ட வேண்டியது, குர்ஆன்ல உள்ளதையெல்லாம் விட்ட வேண்டியது, அது வழக்கம் சொல்றது இல்லை. மௌலிதில கோல்விழா மட்டும் முடியாற வேண்டியது. அவர்கள் அறியாதனுடைய விளைவுதான் இது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கும் ஹயாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயாமுல் ஹர்ரா, யஸீதுடைய காலகட்டத்துல ஒரு பிரச்சனையும் குழப்பமும் ஏற்பட்டது அந்த மதீனாவுல. அந்த யஸீதை அனுப்பிய படைகளின் மூலமாக ஹர்ராங்கிற இடத்துக்கு மதீனாவில் இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. 3 நாட்கள் மஸ்ஜித் நபவியிலே பாங்கு சொல்லப்படல, இகாமத்து சொல்லப்படல, தொழுகை ஜமாத்தாக நடக்கல. 3 நாட்கள். இந்த நேரத்தில் சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசுத் தாபிஈன் என்ற பட்டம் அவங்களுக்கு, தாபியன்களுக்கெல்லாம் தலைவர். அவங்க சொல்றாங்க, இந்த ஐயாம் ஹர்ரா சமயத்துல மக்கள் எல்லாம் ஹர்ராங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. நான் பள்ளிவாசல்குள்ள மாட்டிக்கிட்டேன். நான் பள்ளிவாசல்குள்ளே இருந்தேன், 3 நாள் இருந்தேன். தொழுகை நேரம் எனக்கு சரியாக புரிபடவில்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்தா தெரியாதுல்ல, சில வக்து வந்துருச்சா இல்லையாங்கிறது. சில வக்துக்கள் வேண்டா தெரியலாம், இன்னும் சில வக்துகள் தெரியாதுல்ல. அவங்க சொல்றாங்க, நான் உள்ளுக்குள்ளே இருந்தேன், எனக்கு தொழுகை நேரம் தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரில் இருந்து ஒவ்வொரு தொழுகைக்குண்டான வக்தின் போதும் சப்தம் வரும். அதை கேட்டு தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று நான் தொழுது கொள்வேன். தாரமையிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்ததற்கு பிறகும் கூட இன்றைக்கும் ஹயாத்துடன் இருக்கிறார்கள். இருந்ததால் தான் சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொழுகையின் நேரத்தை அவர்களால் அறிவிக்க முடிந்தது. அதே போல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்லதி, ஒருவர் கனவிலே என்னை கண்டால் அவர் விழிப்பிலும் என்னை காண்பார். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். விழிப்பிலும் காண்பார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருந்தா தான் பார்க்க முடியும். இது புகாரில இருக்குது. இது சில பேர் ஹதீஸ் மறுக்க முடியாதுல்ல, சரியான ஹதீஸா இருக்குதுல்ல, அதனால சில பேர் விளக்கம் கொடுப்பாங்க. என்ன தெரியுமா, மறுமையில பார்ப்போம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, அதுதான் இது. நான் கேட்டேன், மறுமையில தான் எல்லாரும் பார்ப்போமே, கனவுல கண்டவங்க மட்டும்தான் மறுமையில பார்ப்போமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள? எல்லாரும் நாங்க பார்ப்போம். அதனால அது சொல்ல தேவையில்லை, மறுமையில எல்லாரும் பார்க்க போறோம், சொல்ல தேவையில்லை. இது இந்த உலகத்தில், அதுதான் அவங்களுக்கு சிக்கலா போச்சு. என்ன, இந்த உலகத்திலே விழிப்பிலே பார்ப்பார்கள் என்றால் ஹயாத்தன் இருக்கிறனால வந்துடுச்சு, இப்ப என்ன செய்யறது, அதையும் மறுக்க முடியாது, பேசாம மறுமையிலன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு. மறுமை அல்ல. அதனால இந்த உலகத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியும் என்பதை தான் ஃபஸயரானி ஃபில் யக்லதி, விழிப்பிலும் என்னை காண்பார் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொன்னு, பிலால் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு வர்றாங்க. கடுமையான பஞ்சகாலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கீலி உம்மத்துக்கு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மத்திற்கு மழை கிடைக்க ஏற்பாடு செய்யுங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. கனவே வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யுஸ்கவுன் மழை பொழியும் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க அப்படின்றும் சொல்லி காட்டினாங்க. இந்த ஹதீஸ் இப்னு அபீ ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம யோசிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருந்ததால் தான் வந்தது யார் என்று தெரிகிறது. இல்லையானா அவங்க கனவுல போய் சொல்ல முடியுமா? என்ன சொன்னார் என்றும் புரிகிறது. மழை விஷயத்தையும் சொன்னாங்க, அதுக்கு தான் போய் பதில் கொடுக்கிறாங்க. மழை பொழியும், யார் வந்தார் என்றும் தெரிந்தது, என்ன சொன்னார் என்பதும் தெரிந்தது. அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துடன் இருக்கிறாங்க, இருக்க போய் தான் அவங்களால செய்ய முடிந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்றோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல விஷயங்களை இந்த உலகத்திலே சொல்லி இருக்கிறார்கள். தேவையானவர்களுக்கு கனவுல போய் சொல்லி இருக்கிறாங்க. சல்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ஒரு சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏன் அழுவுறீங்கன்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இப்பொழுது நான் ஒரு கனவு கண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். அவர்களுடைய தாடியிலும் அவர்களுடைய தலையிலும் புழுதி படிந்திருந்தது, மண் படிந்திருந்தது. மாலக்க யார சொல்லலாம், ஏன் இப்படி இந்த நிலையிலே நீங்க இருக்கிறீங்க என்று நான் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹித்து கத்தல் அல் ஹுசைன் ஆனிஃபன், தற்போதுதான் சற்று முன்புதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட இடத்திற்கு நான் சென்று வருகிறேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படியானால் இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அங்கிருந்து யாருக்கு இந்த தகவலை சொல்ல வேண்டுமோ கனவிலே போய் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருந்தால்தான் இதை செய்ய முடியும். அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு பகல் நேரத்துல நான் கனவு கண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தேன். அவர்களுடைய தலை முடி கலைந்திருந்தது, அவர்களுடைய உடம்பிலே புழுதி படிந்திருந்தது, அவர்களுடைய கையிலே ஒரு பாட்டில், அந்த பாட்டிலே இரத்தம். அபி அந்த உம்மி யா ரசூலல்லாஹ், என்னை ஈண்டெடுத்த தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும். மஹாதா, இது என்ன என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதா தமுல் ஹுசைன், இது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரத்தம். அஸ்ஹாபிஹி, அவர்கள் கூட இருந்தார்களே அவர்களுடைய இரத்தம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த கனவை கண்டு நான் விழித்ததற்கு பின்னாலே அந்த நேரத்தை நான் குறித்து வைத்துக் கொண்டேன். கர்பலாவுடைய நிகழ்வு நடந்த நேரம்தான் அது. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கர்பலாவிலே நடந்த நிகழ்வை இங்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கனவுலே வந்து சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தா எடுக்க போய் தானங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நமக்கெல்லாம் தெரியும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட விஷயம். ஏன் இதை நான் சொல்ல போறேன் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துடன் இருக்கிறாங்க, கனவுல வர்றாங்க என்று தானே நாம பார்த்து இருக்கிறோம். விழிப்பிலும் வருவாங்கங்க, கண்ணெதிரும் காட்சி தருவாங்கங்க. இதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே கண்டாங்க, நமக்கு சொல்றாங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்து கடைசி கட்டத்திலே எதிரிகள் எல்லாம் சூழ இருந்தார்கள் அல்லவா, சுற்றி வளைத்து கொண்டு இருந்தார்கள் அல்லவா. அந்த நேரத்துல அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு அனுப்புனாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற இடத்துல. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்துல்லா அவர்களே, உங்க தலைய அப்படியே கொஞ்சம் உயர்த்துங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து பார்த்தாங்க, அங்கே ஒரு இடைவெளி இருந்தது, இடைவெளி. அப்பதான் சொன்னான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, பாத்தீங்களா இந்த இடைவெளி, இந்த இடைவெளியில் தான் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேற்று இரவிலே எனக்கு காட்சி அளித்தார்கள். அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், அஹஸரு யா உஸ்மான், உஸ்மான் அவர்களே, இவர்கள் எல்லாம் உங்களை முற்றுகையிட்டிருக்கிறார்களா என்றார்கள். நஅம் யா ரசூலல்லாஹ், ஆமாம் என்றேன். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா தல்வஹு ஒரு வாளியை எனக்கு தொங்க விட்டார்கள். அதிலே தண்ணீர் இருந்தது, குடிக்க சொன்னார்கள். அந்த வாளியில் இருந்த தண்ணீரை நான் பருகிறேன். என்னுடைய உடம்பெல்லாம் ஒரு குளுமையை பெற்றேன். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னட்ட கேட்டாங்க, உஸ்மான் அவர்களே, இன் ஷைத தஅவுத்துல்லாஹ, நீங்க விரும்பினா அல்லாஹ்ட்ட நான் துஆ செய்வேன், ஃபயன்சுரக அலைஹிம், அல்லாஹ் இந்த எதிரிகளுக்கு விரோதமாக உங்களுக்கு உதவி செய்வான், அது வேணுமா? ஃபயன் ஷைத, நீங்க விரும்பினா அஃப்தர்த இந்தனா, நோன்பு துறப்பதற்கு எம்மட்ட நீங்க வந்துருங்க. ஏன்னா அந்த நாள் அவங்க நோன்பு வச்சிருந்தாங்க, ஷஹீதாக்கப்பட்ட அந்த பகல்ல அவங்க நோன்பு வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அந்த நைட்டு சொல்றாங்க, நோன்பு துறக்க வந்துருங்க. அப்ப நாளைக்கு அவங்க நோன்பு வைக்க போறாங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியுது. அதனாலதான் சொல்றாங்க, நீங்க நோன்பு துறக்க வந்துருங்க. எது வேணும்?
இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இஹ்தர்துல் ஃபித்ரா இன்தஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று அவர்களுக்கு பக்கத்திலே நோன்பு துறக்க வேண்டும் என்பதையே நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்றார்கள். அன்றைய தினத்தில் தான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இப்னு அஸாக்கிரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஹஸாயிசுல் குப்ராவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நேரடியான காட்சி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாகவே பார்க்கிறார்கள். எவ்வளவு அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருந்தால் தாங்க நேரடியா காட்சி தர முடியும். காட்சியை பார்த்திருக்கிறாங்க ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்னு ஸஅலபா சஹாபி அவங்க சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு தடவை போனேன். யார சொல்லலாம், உதுல்லாஹ் லி பிஷ்ஷஹாதா, எதிரிகளால் வெட்டப்பட்டு நான் ஷஹீதாக்கப்படணும், அந்த நசீப் எனக்கு வேணும், துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டேன். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி உஹர்ரிமு தம இப்னி ஸஅலபா, யா அல்லாஹ் இந்த இப்னு ஸஅலபாவை யாருடைய எந்த முஷ்ரிக்குகளுடைய கையாலும் வெட்டப்படாமல் பாதுகாப்பாயாக, அப்படி துவா செஞ்சாங்க. இவங்க கேட்க போனது ஷஹாதத்து வேணும் அப்படின்னு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சது இவங்க எதிரிகளால் வெட்டப்படக்கூடாது. முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துல நான் இருந்தேன், முஸ்லிம்களுடைய தரப்புல நான் இருக்கிறேன், எதிரிகள் எதிராக இருக்கிறாங்க. நான் பார்த்தேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு காட்சி தந்தாங்க. அந்த எதிரிகளுடைய படைக்கு பின்னாலே இருந்து கொண்டு எனக்கு காட்சி அளித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் உடனே எதிரிகளின் படைக்குள் புகுந்து விலக்கிக் கொண்டு அந்த இடத்துக்கு நான் போனேன். போகும்போது தோழர்கள்லாம் முஸ்லிம்கள்லாம் சொன்னாங்க, என்ன எதிரிகளுக்கு மத்தியில போறீங்க, உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுமே அப்படின்னாங்க. நான் துணிந்து போனேன். எதிரி துணிந்து போனாங்க, ஹதீஸ் ஒன்றும் முடியல, இனிமேதான் சொல்லுவேன். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுட்டாங்கல்ல, எந்த முஷ்ரிக்குங்கள கையாலும் இவர்கள் வெட்டப்படக்கூடாது என்று. என்ன தைரியம் பாருங்க, ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டாங்கல்ல. அதனால எதிரிகளுக்கு மத்தியில் நுழைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த இடத்திற்கு நான் சென்று விட்டேன். மறுபடியும் திரும்பி பார்க்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் இருந்தார்களே அந்த படையின் பக்கம் இருந்து கொண்டு எனக்கு காட்சி அளித்தார்கள். திரும்பவும் அந்த எதிரியுடைய படைக்குள் நுழைந்து முஸ்லிம்கள் இருந்த இடத்திற்கு நான் வந்துவிட்டேன் என்றார்கள். தபுரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இயற்கையாக நேரடியாக காட்சி அளித்ததை பார்த்தார்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கும் ஹயாத்துடன் இருக்கிறார்கள். கனவிலும் செல்வார்கள், தகுந்ததை சொல்வார்கள், தேவையானதை அறிவிப்பார்கள். அதே போன்றுதான் நேரடியாகவும் காட்சி தருவார்கள். இதை நான் சொல்லவில்லை, நேரடியாக கண்ட சஹாபா பெருமக்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருந்து நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது அவுஸ் ஹஸ்ரஜ் என்கின்ற இரண்டு குடும்பத்தினர்கள், இரண்டு கோத்திரத்தார்கள் அன்றாடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னாலே சகோதரர்களாக மாறிவிட்டார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே, இது குன்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிஹிம், நீங்கள் பகைவர்களாகத்தான் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்க உள்ளத்துல உல்ஃபத் நேசத்தை போட்டான், நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கொண்டு, இங்க நிஅமத்துன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய நிஅமத்து மூலம் இந்த சகோதரா மாறிட்டீங்கங்க அப்படிங்கிறான். நாமும் சகோதரர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான்ல, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள். குறிப்பாக சுன்னத் ஜமாஅத்தினர்கள் நாம் ஒன்றோடு ஒன்றாக நாம் இருக்க வேண்டும், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். நாம் இடைவெளி கொடுத்தால் நம் இருவருக்கும் தேவையில்லாதவர்கள் இடையிலே புகுந்து விடுவார்கள். நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அதனால் தானே அல்லாஹ் சொன்னான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான்ல. ஏன் கயிறு அல்லாஹ் உதாரணமா காட்டனு? கிணத்துல தண்ணி எடுக்க வாளியை விடுறோம், அந்த வாளியை கயிறால கட்டணும். அந்த கயிறு பலமாக இருந்தா நமக்கு தண்ணி கிடைக்கும்.
பலவீனமா இருந்தா கயிறு அருந்துரும், தண்ணி கிடைக்காது என்பது மட்டுமல்ல, வாளியும் சேர்ந்து போயிருங்க, நமக்கு நஷ்டம் ஏற்படுங்க. மலை உச்சில ஒருத்தன் ஏறுறான், இடுப்புல கயிறை கட்டிக்கிட்டு ஏறுறான். கயிறு பலமா இருந்தா அவன் இலக்கை தொடுவான், கயிறு பலவீனமா இருந்தா அவன் இலக்கை தொட முடியாது என்பது மட்டுமல்ல, அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுங்க. அதனாலதான் நாம் ஒற்றுமையாக இருந்தால் நமக்கு பலம், ஒற்றுமை இழந்து விட்டால் அதன் விளைவு நமக்குத்தான். இப்ப பாருங்க, ஆமீன் துவா ஓதுறோம்ல, ஒருவர் துவா செஞ்சா மற்றொரு ஆமீன் சொல்றோம்ல, ஏன் எல்லாரும் சேர்ந்து இந்த துவா செய்யறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, லா யஜ்தமிஉ மலவுன் ஃபயதுஉ பஅதுஹும் வயுஅம்மினு சாயிலுஹும் இல்லா அஜாபஹுமுல்லாஹ். ஒரு கூட்டம் ஒரு இடத்துல ஒன்று கூடி அவங்கள ஒருவர் துவா செய்யறாங்க, மற்றவங்க எல்லாம் ஆமீன் சொல்றாங்க, அந்த துவா அங்கீகரிக்கப்படும். ஏன் அங்கீகரிக்கப்படுது? ஒற்றுமையின் அடையாளம் அது. எல்லாம் சேர்ந்து கேட்கிறாங்கல்ல, அல்லாஹ் கொடுத்துறாங்க. ஜமாத்து தொழுக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, தனித்து தொழுவதை விடவும் ஜமாத்தா தொழுதா 27 மடங்கு நன்மை அதிகம் கிடைக்கும். ஏன் 27 மடங்கு கிடைக்குது? நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஜமாத் தொழுகையில? தனியா தொழுதா என்ன செய்வோமோ அதைத்தானுங்க ஜமாத்துல செஞ்சோம். ஒரு ரக்காத்துல ஒரு ருக்கு தனியா தொழுதா, ஜமாத்துல ஒரு ருக்கு தான். ஒரு ரக்காத்துல 2 செஞ்சுதா, தனியா தொழுதா, ஜமாத்தா தொழுதான்னு 2 செஞ்சுதா தான். அதைத்தானே நீங்க செய்யறோம். எக்ஸ்ட்ரா ஏதாவது செஞ்சிட்டோமா? இல்ல. அப்ப ஏன் 27 மடங்கு அதிகமா தரானு? காலம் இருக்கிறது. எல்லோரும் ஒற்றுமையோடு சேர்ந்து இறைவனை வணங்கியதால் அவன் தருகின்ற பரிசு 27 மடங்கு. இப்ப புரியுதா? அதனால தனி மலர் மாலையாகாது, மலர்கள் சேர வேண்டும். தனி மரம் தோப்பாகாது, பல மரங்கள் சேர்ந்தால்தான். ஆகவே நாம் ஒற்றுமையோடு இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள். நம்முடைய இலக்கை நாம் அட முடியும், நமக்கென்று ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும். அத்தகைய ஒற்றுமையை எல்லாம் வல்ல இறைவன் நமது அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. بارك الله لنا ولكم في القرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم، ملك قديم، بر رؤوف، ورب حليم. الحمد لله حمدا كثيرا كما أمر. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، إرغاما لمن جحد به وكفر.
ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فقال الله تعالى مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد إمام الحرمين وصاحب الهجرتين وعلى آله وصحابه ومن نصره في كل مهمة، خصوصا منهم على أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعلى أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعلى أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعلى أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعلى عميه المعظمين عند الله والناس حمزة والعباس رضي الله تعالى عنهما، وعلى الإمامين الشهيدين سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما، وعلى أمهما البتول فاطمة الزهراء رضي الله تعالى عنها، وعلى البقية العشرة المبشرة الذين بايعوه تحت الشجرة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، وأذل اليهود والنصرانيين، وانصرنا على القوم الكافرين، وانصرنا على القوم المشركين، وانصرنا على القوم المنافقين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات ويا كافي المهمات برحمتك يا أرحم الراحمين، والحمد لله رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد. يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله